இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 9:4. ஒன்பது 4. ஆமென். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்துல வருகிற முக்கியமான கதாபாத்திரம் யாராரு? 127 நாட்டை ஆளுகை செய்கிற ஆகாஸ்வர் ராஜா. ஆகாஸ்வர் ராஜாவுக்கு அடுத்ததா அரண்மனையில காணப்பட்டவன் யூதர்களுக்கு விரோதியாயிருந்த ஆமான். 3வது எஸ்தர், 4வது மொர்தெகாய். இந்த 4 பேர்களும் இந்த புஸ்தகத்துல வர்ற முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த புஸ்தகம் ஒரு சரித்திர புஸ்தகம் என்று சொல்வார்கள். இந்த அரண்மனை பிரான்ஸ் தேசத்துல இருக்குது. இந்த அரண்மனைக்கு பின்னாடி அரண்மனை தோட்டம் இருக்கிறது. எஸ்தருடைய கல்லறை அங்க இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் வேதம் உண்மை என்பதற்கு சான்றுகள். இன்றைக்கு நமக்கு செய்தியில தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னா, மொர்தெகாய் என்ற வார்த்தைக்கு சின்ன மனிதன் என்று பொருள். சின்ன மனிதன் மொர்தெகாய் என்பதற்கு. இவன் அரண்மனையில் சாதாரண ஒரு வாட்ச்மேன் வேலையாக, அரண்மனை காவலாளியாக வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆமென். மொர்தெகாய் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான்? ராஜாவின் அரண்மனை வாசலில். ஒரு சாதாரண வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாதாரண வேலை செய்த இந்த மொர்தெகாயை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் என்றால், அரண்மனையில 2வதாய் இருந்தவனை தள்ளிவிட்டு வாசல் காவலாளியாயிருந்த இந்த மொர்தெகாயை ஆண்டவர் 2வது மனுஷனாக உயர்த்துகிறார். அல்லேலூயா. ராஜா போட்டிருந்த முத்திரை மோதிரம் யார் கைக்கு வருகிறது? மொர்தெகாய் கைக்கு வருகிறது. ஆண்டவர் ஒருவர்தான் ஒருவனை உயர்த்த முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல 3 காரியங்களை வாசிக்கிறோம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் மென்மேலும் பெரியவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சாதாரண காவலாளிய ஆண்டவரால இப்படி ஒரு உயர்வுக்கு கொண்டு வர முடியுமானால், இந்த வார்த்தைய வசனத்தை கேட்கிற நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை இந்த மொர்தெகாயை போல உயர்வடைய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமான். மொர்தெகாய் அரண்மனையிலே பெரியவனாய் விட்டான்.
எப்படி பெரியவனானான்? எஸ்தர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. போதும். மொர்தெகாய் எப்படி உயர்த்தப்பட்டான் என்பதற்கு முதல் காரணம், மொர்தெகாய் ஒரு யூதன். பழைய ஏற்பாட்டு சத்தியம் என்ன சொல்கிறது? கையால் செய்யப்பட்ட விருத்தசேதனமுடையவன் இஸ்ரவேலன். ஆனால் கையால் செய்யப்படாத இருதயத்துல விருத்தசேதனப்பட்டவன் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அல்லேலூயா. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள் வரை முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இஸ்ரவேலனாய், ஒரு ஆவிக்குரிய யூதனாய் நாம் வாழ்வோமானால், யூதன் என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜாதிக்கு ஆண்டவர் கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். அதுல ஒன்று, நான் கீழாக்காமல் மேலாக்குவேன், நான் வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். அப்ப இந்த வாக்கு தத்துவத்துக்கு நாம உடன்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பார்த்தீங்களா? இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. பைபிள்ல 7 விதமான ஜாதிகளை ஆண்டவர் துரத்திட்டு தேவன் வாக்கு பண்ணின தேசத்தை ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை யாரெல்லாமோ அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நாம உண்மையான யூதர்களாய் இருந்து, இஸ்ரவேலராய் இருந்து ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவோமானால் அவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் துரத்தி விட்டு அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய கையில கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய அடையாளம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரமாய் அவர்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் யூத ஜனம் அல்லது இஸ்ரவேல் ஜனம். இவர்களுடைய அடையாளம் என்ன? இரவு பகல் என்று பாராமல் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற மக்கள். அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் ஒரு யூதன். தேவ திட்டம் இவனிலே நிறைவேறும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் சாதாரணமாய் செபிக்கவில்லை, அவன் உபவாசம் பண்ணி செபித்தான். அல்லேலூயா, ஆமென். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நான் செத்தாலும் சாகிறேன் என்று மரணத்தையும் எதிர்கொள்ள தைரியம் உள்ளவளாய் தேவ ராஜ சமூகத்திலே பிரவேசித்தான். அரண்மனை சட்டம் என்ன? ராஜா கூப்பிட்டால் ஒழிய ராஜ சமூகத்தில் அவர் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் ராஜா வருகிறவர்களுக்கு முன்னாடி தன்னுடைய செங்கோலை நீட்டிவிட்டால் அவர்கள் பிழைப்பார்கள், அவருடைய வேண்டுதல் கேட்கப்படும். செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தி ராஜ சமூகத்தில் போகும் பொழுது உட்கார்ந்து கொண்டிருந்த ஆகாசுவர் ராஜா எழுந்து அவளுக்கு நிறைய என்ன நீட்டினான்? செங்கோலை நீட்டினான். அவள் பிழைத்தாள், அவளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படியானால் நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய யூதராய் இஸ்ரவேலராய் இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் ஆகாஸ்வர் ராஜாவுடைய மொர்தெகாய்
வாழ்க்கையை உயர்த்தினவர், அவர் நம்மையும் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அவனை தெரிந்து கொண்டவனை 1000 பேருக்கல்ல, உலகத்துக்கே தெரியும்படியாக அவர் அவர் பேரை பிரஸ்தாபப்படுத்துகிறார். 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் என்ன செஞ்சது? பிரசித்தமாயிற்று. ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொண்ட மனிதனாகிய ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், வாசிங்க. ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். ஆண்டவரால் தெரிந்து கொண்ட, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை தேவ மனிதர்களையும் பலருக்கு தெரியும்படியாக அவருடைய பெயர்களை என்ன செய்கிறார்? பிரஸ்தாபப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானால் நம்முடைய பெயரையும் அவர் பிரஸ்தாபம் பண்ணுவார். இப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? ஆமென்னு சொல்லிக்கணும். கல்லு குத்தி மாதிரி என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்து இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்பதான் நீங்க அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். வாசிங்க. ஆறு 24 வாசிக்கிறீங்க இல்லையம்மா? யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் பெயரை பெருமைப்படுத்துவதை நாம் வாசிக்கிறோம். எந்த வார்த்தை அது? 6:27. கர்த்தருக்கு தோத்திரம். அப்படியானால் யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்ட போது அவனுடைய பெயரை அவர் தேசமெங்கும் கீர்த்தி வர செய்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த எஸ்தர் புஸ்தகம் ஒரு வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்த மொர்தெகாயை அவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாய் அரமனையில 2வது ஆளாக தேவனால் உயர்த்தப்பட்டான். அவனுடைய பெயர் தேசமெங்கும் கீர்த்தி அடைந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மொர்தெகாயை குறித்து 3வது குறிப்பு என்ன சொல்லுகிறது? மென்மேலும் பெரியவனானான். அல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்து எப்போ பொறாமப்படுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைந்தா அதை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. மென்மேலும் பெரியவனானான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேர் பார்க்க அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. எட்டாத உயரத்துல போய் நிற்கிறான். அல்லேலூயா. ஆமென். அப்போ அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு மரித்து போகவில்லை, இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படி மென்மேலும் பெரியவனாக காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உயர்வுக்கு காரணம் என்ன? இந்த உயர்வு எப்படி நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாசுவருக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் இந்த பகுதியில நாம வாசிக்கிறோம்.
முதல்ல இரண்டாவது மனிதனாயிருந்தான், யூதருக்குள்ள பெரியவனாயிருந்தான், தன் சகோதரருக்கு பிரியமானவனாயிருந்தான், ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசினான். இத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த மொர்தெகாய் தனக்கு ஆசீர்வாதமாய் வாழாமல் பிறருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்தில் எழுதுகிறார், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்துல யூதர்களை எல்லாம் கொன்று குவிக்க போகிறார்கள் என்ற சட்டம் வந்த பொழுது யூதர்கள் கவலைப்பட்டது, கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனா ஒரு மொர்தெகாய் சட்டையை கிழித்து கோணியை கட்டி கொண்டு தலையில சாம்பலை போட்டுக்கொண்டு அலறிக்கொண்டு வருகிறான். என் ஜனத்தின் மேல் வருகிற இந்த நிந்தையை எப்படி நான் சகிப்பேன்? அப்படியானால் இந்த மொர்தெகாய் சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் காண அவன் வாழ்ந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை தனக்குத்தானே வாழ்கிற வாழ்க்கை அல்ல, பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை. அதற்கு இயேசு முன்னுதாரணமாயிருக்கிறார். வேதத்துல காணப்பட்ட தேவனால பயன்படுத்தப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகளும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தினார்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மொர்தெகாயை போல சுயநலத்தோடு அல்ல, பிறர் நலம் காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அப்படி ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். ஆமான் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று எப்பொழுது நினைத்தான் என்றால், ஆமானை இரண்டாவது ஆள் ஆக்கி ராஜா சொல்லுகிறார், ஆமானை பார்க்கும் பொழுது அவனை கணம் பண்ண வேண்டும், அவனை நமஸ்கரிக்க வேண்டும். ஆனால் மொர்தெகாய் யார்? ஒரு யூதன். யூதனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல முக்கியமான ஒரு பகுதி என்ன? 10 கட்டளை. அந்த 10 கட்டளையில முதல் கட்டளை என்ன? என்னை அல்லாமல் வேறு ஒருவர் உனக்கு தேவனாய் இருக்க கூடாது. அப்படியானால் ஒரு படத்துக்கு முன்போ, ஒரு சிலைக்கு முன்போ, ஒரு அதிகாரிகளுக்கு முன்போ ஒரு யூதன் ஆனவன் தன்னை பணிந்து கொள்ள மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமான் வீட்டுல போய் அவனுடைய மனைவி சகோதரிமார்ட்ட சொல்றான், இன்றைக்கு ராஜாத்தி ஒரு விருந்து செய்தால் அந்த விருந்துக்கு அரண்மனையில எத்தனையோ ஆபீசர்கள் இருக்கிறாங்க, என்னை மட்டும்தான் அழைத்தாள். இது எவ்வளவு பெரிய மேன்மை! ஆனாலும் நான் அரண்மனையை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது என்னை பார்த்து நமஸ்கரியாமல் என்னை வணங்காமல் இருக்கிற அந்த யூதனாகிய மொர்தெகாயை பார்க்கும்போது இதெல்லாம் எம்மாத்திரம் என்று சொன்னான். அப்ப நல்லா கவனிங்க, அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் தங்களை புகழ வேண்டும், தங்களை உயர்த்த வேண்டும், தங்களை நமஸ்கரிக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 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 பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல திடீர்னு ஒரு சலசலப்பு வந்துச்சு. என்ன என்ன அப்படின்னு கேட்டு, ஒரு பாஸ்டரை வந்து ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றதுக்கு பாஸ்டர் சோ வந்து ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்துச்சு? அவர் அப்படி சொல்ல விரும்பல. ரெவரண்ட் டாக்டர் சோ முன்னாடி வந்து செபிப்பார்கள். அப்ப 2 வார்த்தையை சொல்ல மறந்துட்டாங்க. அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. அரசியல் பக்கம் திரும்பினீங்கன்னா, எனக்கு உங்களை வாழ்த்த வயசு இல்ல, ஆயினால நான் உங்களை என்ன செய்யறேன், மனிதர்கள் வணங்கும் காலத்திலே நாம இருக்கிறோம். ஆனால் ஒரு யூதனாகிய மொர்தெகாய் தன்னுடைய ஆண்டவர் சொன்ன நியாய பிரமாணத்துல
என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவன் செய்தான். ஆகவே அந்த மனிதன் தேவனால உயர்த்தப்பட்டான். அப்படியானால் கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தர் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையிலே அவன் உண்மை உள்ளவனாய் உத்தமம் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வேதத்துக்கு அடுத்த காரியங்கள்ல, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல, ஆவிக்குரிய காரியங்களிலே நான் உண்மையும் உத்தமமாய் இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆவிக்குரிய காரியத்துல கோட்டை விட்டுறக்கூடாது. மொர்தெகாயை உயர்த்த காரணம், அவன் மனிதனுக்கு முன்பாக தன்னுடைய தலையை வணங்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரித்திரத்தை வாசித்தால் யூதர்களை ரோமர்கள் ஆளும் பொழுது ரோம ராஜாவை கண்ட உடனே நம்ம ஒரு போலீஸ் அடிக்கிறாங்கல்ல, அப்படி செலிட் அடிக்க வேண்டும். ராணுவத்தில் இருக்கிற ஒரு யூதன் அதை செய்யவில்லை. அதை செய்யாத காரணத்துக்காக அத்தனை யூதர்களும் தண்டிக்கப்பட்டார்கள் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்றைக்கு நாம வேலை செய்யற இடத்துல, நாம பழகிற இடத்துல நாம எப்படி நடந்து கொள்றோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒருத்தர் ஒரு அப்போ 100 ரூபாய் கட்டுல ஒரு கட்டு எவ்வளவு? 100 ரூபாய் கட்டுல ஒரு கட்டுல எவ்வளவு இருக்கும்? 100 × 100 எவ்வளவுமா? 10,000. அதை என்கிட்ட கொடுத்தாரு. நான் இந்த கையில ஏதோ வச்சதுனால இந்த கையில எடுத்து வாங்கினேன். ஐயோ, தப்பு 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 அப்படின்னு அவர் அந்த கட்டை 3 முறை இப்படி கண்ணுல ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வலது கையில வாங்க அப்படிங்கிறார். நீங்கள் நானும் வச்சிருக்கிற பைபிள்ல எழுதியிருக்குது, அவருடைய வலது கரத்துல தீர்க்காயுசும் அவருடைய இடது கரத்துல செல்வமும் கனமும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை ஒரு பொருட்டாக நினைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஆகவே தான் ஞானத்தை கேட்ட சாலமோனுக்கு அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது சாலமோனுடைய நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை, குப்பையை போல குமிஞ்சு கிடந்துச்சு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா இருக்கு பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு இருந்த அந்த செல்வ திரட்சிய பூமிய தாங்க கூடாதா இருந்தது. நம்முடைய ஆண்டவர் அப்படி ஒரு மனிதனை ஐஸ்வர்யனாக்க. அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் இன்றைக்கு காவலாளியாய் இருந்த ஒரு மனிதனை அரமனையில ராஜாவுக்கு 2வது ஆளாய் மாற்றுவதற்கு தேவனால் முடியுமானால் நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முதல்ல அவன் ஒரு யூதன், 2வது அவன் மனிதரை நமஸ்கரிக்கவில்லை, அவனுடைய உயர்வுக்கு காரணம். 3வது எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது, நடந்த யாவற்றையும் அறிந்தபோது வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போனான். துயரமுள்ள சத்தம் மகா சத்தத்துடனே அலறிக் கொண்டிருந்தான். இதை 2 விதத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஆபத்து வந்தவுடனே எந்த ஒரு பரிகாரிகிட்டையும் போகாம தன் யெகோவா தேவனிடத்திலேயே போனான். பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டுமோ அவங்க சட்டையை கிழிச்சு கோணியை கட்டிட்டு தலையில சாம்பலை போட்டுக்கிட்டு தேவனுக்கு முன்பாக தங்களை என்ன செய்தார்கள்? தாழ்த்தினார்கள். யோனா புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டொடுத்து கொண்டார்கள். வாசிங்கம்மா. நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்து
தான் உடுத்திருந்த ராஜ உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டுடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். கவனிய பிரியமானவர்களே, அந்த தேசத்தை தேவன் அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், அந்த நாட்டை ஆளுகை செய்யற ராஜா வரைக்கும் சிங்காசனத்தை விட்டு எழும்பி கரையில வந்து உட்கார்ந்து கோணிய கட்டி கொண்டு சாம்பலை போட்டுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்காதபடி மனம் மாறினார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உபவாசத்தை முக்கியப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய மேன்மையை, உயர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அதே போல அவன் ரெட்டுடுத்தி கொண்டு அலறிக்கொண்டு வந்தது எதற்கு அடையாளமா இருக்கிறது? 127 நாட்டில் இருக்கிற யூதர்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அவர்களை காப்பாற்ற வேண்டும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஆத்தும பாரம் உள்ளவனாய் இருந்தான். யார் எப்படி போனா எனக்கு என்ன, சந்த கடையை நாய் தூக்கிட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு பாராமுகமா இல்ல. எஸ்தரை பார்த்து சொல்லும் பொழுது, யூதர்கள் அழியும் பொழுது அரண்மனையில் இருக்கிற நீயும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே, நீயும் அழிவாய், உன் தகப்பன் வீட்டாரும் அழிவார் என்று சொன்னான். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த ஆத்தும பாரங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. ஆத்தும பாரம் வந்துவிட்டா மற்றவங்களுக்கு ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்கிற பாரமும் உங்க உள்ளத்துல காணப்படும். அல்லேலூயா, ஆமென். ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று எழுதப்பட்டிருக்கு. உபவாசித்து செபித்த பொழுதுதான் இந்த அற்புதம் நடந்தது என்று 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16-17. உபவாசத்தை விட சாவை விட எதை நேசித்தாள்? உபவாச ஜெபத்தை நேசித்தாள். செத்தாலும் சாகிறேன், இன்றைக்கு உபவாசம் பண்ணிட்டு நான் போவேன் என்று சொன்னார். தாவீது இடத்துல சொல்றார், என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. அல்லேலூயா. தேவ கிருபை நம்ம குடும்பத்துல இருந்தா தான் நம்ம ஜீவனோடு இருப்போம் அப்படிங்கிற நினைவை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புலம்புள்ள வாசிக்கிற நம்ம இம்மற்று நிர்மூலமாகாத இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன கிடையாது? முடிவில்லை. எஸ்தர் என்ன சொன்னாலும் அதன்படியே மொர்தெகாய் நடந்தான் என்று எஸ்தர் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசி. தயை கிடைத்ததினால், ஆமென், தொட்டால் போதும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய நமக்கு எந்த காரியத்திலும் ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைக்க வேண்டுமானால், மொர்தெகாய் செய்தது போல, எஸ்தர் செய்தது போல நாம் உபவாசித்து செபிப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய செபத்தை கேட்டு அவருடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மென்மேலும் உயர்த்தப்பட காரணம், அவன் யூதன். அவன் மனிதனை வணங்கவில்லை. அவன் உபவாசித்து செபித்தான். அவன் ஆத்தும பாரம் உள்ளவனாயிருந்தான். 4ஆவதாக எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3ஆவது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது,
அஹ், அஹ். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அரண்மனையில வேலை பார்க்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த அரண்மனையில ஒரு நல்ல காரியத்தை நாம செய்தோம்னா அந்த காரியத்து நிமித்தம் ராஜாவால மேன்மைப்படுத்தப்படுவோம், ராஜாவால கனப்படுத்தப்படுவோம் என்று அரண்மனையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவ மனிதனாகிய இந்த மொர்தெகாய் ராஜாவின் உயிரை காப்பாற்றும்படியான ஒரு நன்மை செய்த பொழுதோ அவனை அரண்மனை கண்டுகொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ரெண்டு விதத்துல நாம் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, ராஜாவால வர்ற மேன்மை என்னையா மேன்மை, என் தேவன் தான் என்ன மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா அதை துச்சமா நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாளைக்கு நான் செய்த நற்கிரியைகளுக்கு தேவையான கனத்தையும் மகிமையும் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமைதியாய் அவன் காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு மனிதனை எப்போ உயர்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய தீர்மானத்துல எழுதி இருக்குது. அது பைபிள்ல என்ன வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். கவனிங்க, எப்போ உயர்வு வருது, இனி ஒரு எதிராளி 50 முழ உயரமுள்ள தூக்கு மரத்தை செய்துவிட்டு ராஜாவிடத்துல கேட்டு அவனை தூக்கிலிடப்பட்டு சந்தோஷமாய் 2வது நாள் விருந்துக்கு போக வேண்டும் என்று வந்த மனுஷனை பார்த்து ராஜா சொல்லுகிறார், கேட்கிறார், ராஜாவால கனம் பண்ணப்படுற மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும்? அப்பையும் ஆமான் என்ன நினைக்கிறான், சட்டை அப்படி தூக்கி விட்டு சொல்றான், இந்த அரண்மனையில ராஜா என்ன தவிர யாரை என்ன செய்ய போறாரு, கனம் பண்ண போறாரு அப்படின்னு லிஸ்ட சொல்றான். லிஸ்ட கேட்ட ராஜா, நீ சொன்னதுல ஒன்றை கூட தவற விடாமல் வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்க மொர்தெகாய்க்கு அப்படியே செய் என்று சொன்ன. அவன் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டு. அந்த பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா ஊர்வலமா தெரு தெருவா கொண்டு போய் அவன் ராஜா கனம் பண்ற மனுஷன் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு அரண்மனையில வந்து மொர்தெகாய விடுறான். மொர்தெகாய் இப்ப வாசல்ல போய் உட்கார்ல, அரண்மனைக்கு மேலே போகிறான். இவனை குறித்து வேதம் சொல்லுது, இவன் முக்காடிட்டு கொண்டு துக்க முகத்தோட வீட்டுக்கு என்ன செய்தான், திரும்பி போனான். அல்லேலூயா. அப்ப சரியான நேரத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கனம் பண்றார். அல்லேலூயா. அதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவரை குறித்து பேதுரு எழுதுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவரா, ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்துகிறவர். அப்ப நாம என்ன செய்யணும், கர்த்தர் நம்ம ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள எப்படி ஆயிருங்க, அடங்கி இருங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் செய்த காரியம் 4ஆம் புஸ்தகத்திலிருந்து வாசிக்கப்படும். அன்னைக்கு ராஜா கேட்பார், அந்த மனிதனுக்கு கனம் செய்யப்பட்டதா, இல்லைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் கனப்படுத்தப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளெல்லாம் ஆண்டவர் பல முறை ஒரு செகண்ட்ல காப்பாற்றிருக்காரு தெரியுமா? ஒரு மயிரிழையில, ஒரு நூலிழையில நம்மளை காப்பாற்றிருக்காரு. கர்த்தருக்கு தோத்திரம். இந்த உயர்வு ஒரு நாளைக்கு பிந்தி வந்திருந்துச்சுன்னா அவன் தூக்கிலிடப்பட்டிருப்பான். யாரு? மொர்தெகாய். ஆனால் அவனை தூக்கிலிடப்பட வேண்டி ஒருத்தன் வரும் பொழுது அவன் கையாலேயே அவனை அலங்கரிச்சு அவனை ராஜ குதிரையில ஏறி அவன் தெரு தெருவா கொண்டு போயிட்டு அவனை கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்துல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நமக்காக ஆண்டவர் செய்யற காரியங்களை யோசித்து பார்த்தா அது நம்முடைய மூளையால சிந்திக்கவே முடியாது. மொர்தெகாய் தேவ சமூகத்துல காத்திருந்தான். சரியான வேலை வந்த பொழுது உயர்த்தப்பட்டான். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க.
49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல சாதாரண வாட்ச்மேன் வேலைதான். ஆண்டவர் ஒரு நாளைக்கு என்னை உயர்த்துவார். என்னுடைய வேலை இப்படியே இருக்க போறதில்லை. ஒரு நாள் இந்த அரண்மனையில காரியம் மாறுதலாய் முடியும் என்ற அந்த விசுவாசத்தோட இருந்தான். அப்படியே நடந்தது. அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. ஆகவே உயர்வு என்பது மனிதரால் அல்ல, அது தேவனால வரக்கூடியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா எஸ்தர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வருக்கு 2வதவனாகவும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தான் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக பேசினான். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தன்னலமற்ற பிறர் நலம் காண வேண்டிய அவனுடைய வாழ்க்கை இருந்தது. பிலிப்பியர் 2:4 சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவையில் அல்ல பிறனுக்கானவையில் என்ன செய்ய கடவன், நோக்க கடவன். ஆகவே மொர்தெகாய் வாழ்க்கையில காணப்பட்ட இந்த 5 விதமான குணாதிசயங்கள், அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, பிள்ளைகள் ஏற்ற வேளையில உயர்த்தப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே தேவனுடைய கரத்துல, ஆண்டவரே என்னை ஒரு மொர்தெகாயை போல மாற்றுங்கப்பா என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்து நம்முடைய உயர்வுக்கு தேவன் மட்டுமே காரணம் என்று நாம் தைரியமாய் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நம்ம எல்லாருக்கும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கட்டும். ஸ்தோத்திரமையா, தோத்திரமையா, 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 தோத்திர பலி, தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியுங்கானம், அப்பாவுக்கு துதியுங்கானமும் மகிமையும் அப்பாவுக்கு சுகந்தந்தீரே. பெலந்தந்தீரே, எங்களுக்கு பெலந்தன். எல்லாரும் தோத்திர பலி, தோத்திர பலி அப்பாவுக்கு. ஏசப்பா தோத்திர பலி. அன்பு கூர்ந்தே ஏசப்பா, நன்றி ஐயா, எங்களை அரவணைத்தீரே, எங்களை அரவணைத்தீரே, நன்றி ஐயா. தோத்திர பலி, தோத்திர பலி. ஏசப்பா தோத்திர பலி. கூட வைத்தே ஆமென், எங்களை பாட வைத்தே, உம்மை பாட வைத்தே, நன்றி ஐயா. தோத்திர பலி. ஆமென், தோத்திர பலி, தோத்திர பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தோத்திரம், 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 தோத்திரம். தோத்திர பலியிட மகிமைப்படுத்துறான்னு சொன்னார். இந்த ஆராதனை முக்கிய நோக்கம் நீங்களும் நானும் ஒன்றாய் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ஆராதனையில பங்கு கொண்ட அத்தனை பேரை கர்த்தர்
மொர்தெகாயை போல உயர்த்தி விடும்படியாய், அவருடைய பெயர்களை பிரசித்த பண்ணும்படியாய், ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் தேவ பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில போய்க்கிலோ வரத்திலாம் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். பிதாவாகிய தேவனை தோத்தரிப்போம், குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தோத்தரிப்போம், பரிசுத்தாய் தேற்றவாளனை தோத்தரிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 3வது வாரத்தில் நாங்கள் சபை கூடி வந்து உம்முடைய நாமத்தை பாடி துதித்து ஆராதித்து தியானித்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேருவராய் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கில வரத்திலாம் கர்த்தருடைய கரம் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தும்படி செபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.